கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுவோம். நல்ல உற்சாகமாக ஆவியில் நிறைந்து, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலேயே ஆகும் என்று சொன்ன சேனைகளின் கர்த்தரை கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் முன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். 2 அல்லது 3 பேர் எங்கே என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்றவர். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஜனங்களே, எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள். அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயங்களை ஊற்றி விடுங்கள். கரங்களை உயர்த்தி முடிந்தவர்கள் ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் வருவதற்கு முன்பாகவே ஆண்டவரே நீர் பிரசன்னராயிருக்கிறீரே. தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, தம்முடைய பிள்ளைகளை தேற்றும்படியாக, பலப்படுத்தும்படியாக, உதவி செய்யும்படியாக, அவருடைய குரலை கேட்கும்படியாக, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக உடைய கண்கள் உலாவிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். கரங்களை கூப்பி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார்
கதறல்கள் கேட்டிடுவார், கதறாமல் அணைத்திடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் தேற்றுவேன் என்றவரே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உம்மாலே அன்றி எங்களுக்கு விடுதலை இல்லை, உம்மாலே அன்றி எங்களுக்கு சமாதானம் இல்லை, உம்மாலே அன்றி சுகமில்லை. நோயினால் நொந்தவரை அயன்பால் அணைப்பவரே, நோயினால் நொந்தவரை தாயன்பால் அணைப்பவரே, பரிகாரி நானே என்பார், பட்சமாய் தாங்கிடுவார். உன் பரிகாரி நானே என்பார், பட்சமாய் தாங்கிடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். தகப்பனே, எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தினால் நாங்கள் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறவர்களுக்கு, செய்ய நினைக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கமுள்ளவராயிருப்பே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நீரே எங்களை வழி நடத்தும். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைத்து போட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். நாம் யாவரும் உட்காரலாம். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். ஆமென். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். ஹல்லேலூயா. செங்கடலை கடந்து சென்றவுடனே இஸ்ரவேல் புத்திரர் பாடின பாட்டு என்ன? அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார்கள், உயர்த்தி பாடினார்கள். என்ன பாடினார்கள்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில்
பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? வலது கரத்தை உயர்த்தி சொல். தேவரீர், உமக்கு நிகரானவர் யார்? தெய்வ புலவர் என்று அழைக்கக்கூடிய திருவள்ளுவர் கூட இப்படியாக எழுதியிருக்கிறார். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. உவமையே இல்லாத தெய்வத்துடைய அடியை தொழுது கொள்ளுபவர்களை தவிர மற்றவருடைய மனக்கவலையை மாற்றுவது மிகவும் அரிது. உவமையே இல்லாத ஒரே தெய்வம் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துமா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா,
ஒலிம்பிக் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான நாடுகளிலிருந்து திரளான விளையாட்டு வீரர்கள் அதில் பங்கு பெற்றார்கள். ஸ்காட்லாந்து தேசத்திலிருந்து எரிக் லிடல் என்ற ஒரு வாலிபன் மிக அருமையாக ஓடக்கூடிய திறமை பெற்றவர். 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் கடைசி சுற்றுக்கு ஓடி அவர் தகுதி பெற்றார். அந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஓடுகிற நாளும் வந்தது. ஆனால் திடீரென்று அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ஸ்காட்லாந்து தேசமே, பிரிட்டன் முழுவதும் அவருடைய வெற்றியை எதிர்நோக்கி, அந்த நாளை எதிர்நோக்கி இருந்த நேரத்திலே அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். என்ன? நான் இந்த போட்டியில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று. ஏன் தெரியுமா? அவர் ஒரு தேவனுடைய பிள்ளை. அந்த போட்டி ஆயத்தம் செய்யப்பட்டிருந்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இது ஓய்வு நாளாய் இருப்பதினால் நான் அதில் பங்கு பெறுவதில்லை என்றார். ஸ்காட்லாந்து தேசத்தின் துரோகி என்று பத்திரிகையாளர்களால் அவர் வர்ணிக்கப்பட்டார். அரசாங்கம் அவர் மேல் கோபமடைந்தது. நாட்டிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு தருணத்தை இழந்து விட்டோம் என்று. ஆனால் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலும் ஓட அவர் தகுதி பெற்றார். ஞாயிற்றுக்கிழமை அல்லாத வேறொரு நாளிலே அது ஆயத்தம் செய்யப்பட்டிருந்தது. அந்த ஓட்டப்பந்தயத்திலே எரிக் லிடல் ஓடி அந்த பந்தயத்தில் முதலாவதாக வந்து தன்னுடைய வாழ்வை அவர் இயேசுவுக்கு அர்ப்பணித்தார். மிஷனரியாக அவர் மாறினார். அந்த இறுதி ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவதற்கு முன்பாக ஆயத்தம் செய்து கொண்டிருந்த நேரத்திலே ஒருவர் வந்து அவரிடத்தில் ஒரு துண்டு சீட்டை கொடுத்தார். அந்த சீட்டில் என்ன எழுதியிருந்ததாம்? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அவர் ஆண்டவரை கனம் பண்ணியபடியினால், ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரித்தபடியினால் ஆண்டவர் அவருக்கு அவர் இழந்ததை விட அதிக மகிமையை அவருக்கு தந்தார். மிஷனரியாகவே அவர் பணி செய்து அவர் இறந்து போனார். அவர் இறந்த பிறகு அதே பத்திரிகைகள் இவ்வாறு எழுதியது: ஸ்காட்லாந்து தேசத்திற்கு தன்னுடைய வாழ்வின் மூலம் ஒவ்வொரு நாளும் பெருமை சேர்த்த ஒரு மகனை இந்த தேசம் இழந்து விட்டது. ஆனால் அவர் பரலோக தேசத்தில் என்றென்றைக்கும் ஆண்டவருக்கு மகிமையாக நட்சத்திரங்களை போல ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். நாமும் கூட நட்சத்திரங்களை போல ஜொலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். பக்கத்தில் சொன்னீங்க, நட்சத்திரங்களை போல ஜொலிப்பீர்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் சதா காலம் உள்ள நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அடுத்த பாட்டு. ஆகவே நாம் கர்த்தரை என்ன செய்யணுமா? கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்க. வாழ்க்கை மனுஷனுடைய நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். 100ல செத்தா நொந்த சாவு அப்படிமாங்க தானே. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்நாள், அடுத்த நிமிடம் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் இருக்கிற நேரத்தில் நம்மால் முடிந்தவரை ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்ந்து விட வேண்டும். நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அக்கினி மதில் நீரே எங்கள் ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, எஸ் எங்கள் ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி நன்றி
நன்றி நன்றி நன்றி நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடும். சேர்ந்து பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. துயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே, பலன் எல்லாம் நீதானையா என் பிரியமும் நீதானையா. எஸ், பலன் எல்லாம் நீதானையா என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. நல்லா வாய்களை திறந்து கல்வாரி சிலுவையினா சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினா சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். எல்லா வாய்களை திறந்து சந்தோஷமா பாடுவோம். பாடும்போதே மகிமை, பாடும்போதே விடுதலை. இயேசுவே உம் இரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி வந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி வந்து அன்பை நன்றி 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 நன்றி. கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில். உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே, உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. என் உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுகள் வந்ததா, என் உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுகள் வந்ததா. சொல்லுவோம். நன்றி
It is the only permanent relationship that we have. இந்த பூமியிலே நாம் வாழும்போது அவரோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோமோ அவ்வளவு நெருக்கமாகத்தான் நம் பரலோகத்தில் இருக்க முடியும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் உலக பாரங்கள், கவலைகள், எதிர்காலத்தை குறித்த கவலைகள், பொருளாதாரத்தை குறித்த கவலைகள், சரீரத்தை குறித்த கவலைகள் உங்களை பாதிக்கிறதோ, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து அவரே உன்னை ஆதரிப்பார். மகிமையின் மேகமாக முட்செடியின் மத்தியிலே அந்த முட்செடி பற்றி இருந்தது. எங்கேயாவது செடி பற்றி எரியுமா? சில வருடங்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் தேசத்திற்கு போய்விட்டு வந்த என் சகோதரர் ஒருவர் அங்கிருந்து ஒரு கல்லை கொண்டு வந்தார். அந்த கல்லை, ஒரு சின்ன கல்லை கொண்டு வந்தார். அந்த கல்லை பார்த்தோம் அப்படின்னா அது மோசேக்கு முட்செடியில் ஆண்டவர் தரிசனமான இடத்திலே உள்ள பாறையிலே உடைக்கப்பட்ட கல் என்று கொண்டு வந்தார். அந்த கல்லில் என்ன மேன்மை என்றால், அந்த கல்லை சுக்கு நூறாக உடைத்தாலும், அது பிரவுன் கலர்ல சாதாரண கல் மாதிரி தான் இருக்குது, அதை சுக்கு நூறாக உடைத்தாலும் ஒவ்வொரு கல்லின் அந்த வெட்டுப்பட்ட பகுதியிலும் முட்செடியின் தோற்றம் அப்படியே அந்த முள்ளு மாதிரியே கருப்பு கலர்ல இருக்குது. அப்படி ஒரு கல்லை வாழ்வில் பார்த்ததே இல்லை. ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த இம்ப்ரெஷன், ஆண்டவருடைய முத்திரை அதில் இருக்கிறதை பார்த்து வியந்து போனேன். நாம் மாம்சத்தின்படி தேவனை ஆராதிக்கிறவர்கள், ஆவியின்படி நம்மேலும் ஒரு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. நாம் இஸ்ரவேல் தேசத்தில் பிறக்காமல் இருக்கலாம், ஒருவேளை இஸ்ரவேல் தேசத்திற்கு போக முடியாமலும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, நம்மேல் ஒரு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அந்த கல்லும் ஒரு நாள் அழிந்துதான் போக போகிறது ஆண்டவருடைய வருகையின் போது. ஆனால் அழியாத ஒரு முத்திரை, நல்ல வாய்களை திறந்து நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர், கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரே கூப்பிடுங்க. அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு, உங்களை நிரப்பி இருக்கிறார். தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்புங்க. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அல்ல ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஒருவேளை மற்றவங்களுக்கு புரியாம இருக்கலாம், ஏன் உங்களுக்கே கூட புரியாமல் இருக்கலாம். ஆனால் அவன் கர்த்தரிடத்தில் ரகசியத்தை பேசுகிறான். பரியாச உதடுகளோடு என் ஜனத்தோடு பேசுவேன். எல்லா கட்டுகள், எல்லா இருளின் அதிகாரங்கள், சத்துரு போட்டு வைத்திருக்கிற தடைகள், முடக்கு வாதங்கள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது சுகம் உண்டாவதாக. தீர்க்க முடியாத வியாதி என்று ஒன்றுமில்லையே. ஒரு குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே,
பலத்தோடு இதுவரை இல்லாத அளவு உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க அப்படி ஆண்டவரை துதிச்சிருக்க கூடாது. அப்படி துதிங்க. ரீபா பாரா பாலா பாரா தூர நாமா நாமா ராமா சக்கர தூரலி பாரா தூரலி மன மர தூரலா பாலா பாரா தூரனா. அவரை மகிமைப்படுத்துங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் அசட்டை பண்ணப்படுவார்கள். நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். He is ready to reveal himself to you today. ஒரு உன்னத அனுபவம். உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருந்த மோசேயை அது மாற்றியது. முட்செடியின் அனுபவம். நமக்கு உண்டோ அந்த முட்செடியின் அனுபவம்? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். From this day I shall bless you and multiply you. சீடர்கள் பயந்து போய் தான் ஆண்டவரை ஆராதித்தார்கள். 120 பேர் கூடியிருந்த அந்த மேல் வீட்டறையிலே உயிருக்கு பயந்தானே. யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட இடத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியை பெறும்படி காத்திருந்தார்கள். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டு அறையிலே கர்த்தர் அவர்களை சந்தித்தார். இந்த உலகத்தில் நாம் தனியாக இல்லை. நம்மோடு கூட ஒருவர் உண்டு, துணையாளர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஆண்டவர் சொன்னதுதான். அவர் கொடுத்ததெல்லாம் பிராமிஸ். பிராமிஸ்னா தமிழ்ல சத்தியம், வாக்கு தத்தம். அவர் நமக்கு சத்தியம். அவர் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். என்ன? உன் சந்ததியின் மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவினா முடிஞ்சு போச்சு. நம்புறவங்க கையை தட்டி ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நன்றி பரிசுத்த ஆவியானவரே, மக்க நன்றி 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 அப்பா. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. சீடர்களுக்கு தரிசனமானார். சீடர்கள் மேல் ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மேலும் ஊற்றப்பட்டிருப்பதற்காக கையை தட்டி ஆண்டவர் நன்றி நன்றி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. யூதர்கள் அல்லாத
நமக்கும் புற ஜாதியாரியாக நம்மையும் கூட நிரப்பி இருக்கிறாரே. இருதயத்தில் யூதனானவனே, யூதன் நல்ல கையை தட்டி கர்த்தரை, ஆபிரகாமின் பிள்ளைகள் நீங்கள், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் நமக்கும் உண்டாயிருப்பதற்காக நன்றின்னு சொல்லுங்க. பேசுங்க பேசுங்க, ஆண்டவரோட வாய் திறந்து ஆண்டவரோட பேசுங்க, ஒரு நிமிடம் பேசுங்க. டாக் டு ஹிம், டாக் டு ஹிம். ஆண்டவரே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பேசுங்க, உங்க சத்தம் எழுப்பட்டும், உங்க சத்தம் எழுப்பணும், உங்க சத்தம் எழுப்பணும். ஆராதனையின் அர்த்தம் ஆராதனை எப்பொழுது முழுமை உள்ளதாகும்னா, ஆராதனையில இருக்கிற நம் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள வேண்டும். You should connect with him personally. தனிப்பட்ட முறையில் கனெக்ட் ஆகுங்க. கூட்டத்துக்காக அல்ல, கூட்டத்தோட பாடிட்டு போறதுக்கு இல்ல, தனிப்பட்ட பேசுங்க ஆண்டவர்கிட்ட. உங்க இருதயத்தில் என்ன இருக்குது ஊற்றுங்க. அவர் கேட்கிறாரு. அவர் கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. உயரமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே.
to the Lord. சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எங்கள் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த ஈவின்படி நாங்கள் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க பாராட்டின கிருபைக்காய் நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. தொடர்ந்து தேவ சமூகம் எங்கள் நடுவில் நிலை கொண்டிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். சங்கீதம் 23 சங்கீதம் 1 நம்ம எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 23:1 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாமே. ஆமென். கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். அல்லேலூயா. தோத்திரம். நீங்கள் அடுத்த வசனம் வாசிப்பீங்க, நல்லாவே தெரியும். ஏன்னா இது உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. ஆமென். தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. ஆனால் வசனம் தெரியும், ஆனால் வசனத்தினுடைய மேன்மை நமக்கு தெரியலை. அதான் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாத. கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. ஆண்டவருக்கு மகிமை. சங்கீதக்காரனாகிய தாவீது, அவன் என்ன சொன்னா, ஸ்தோத்திரம், தன்னுடைய இக்கட்டான ஒரு நேரத்திலையும் வேதனையான சூழ்நிலையிலையும் தன்னுடைய வாழ்க்கையில பாடுகள் நிறைந்த மத்தியிலையும் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலைகளையும் நெருக்கப்படுகிற ஒரு நேரத்திலையும் தாவீது என்ன சொன்னா, கர்த்தரை தன்னுடைய மெய்ப்பனாக வைத்து தன்னை ஒரு மந்தையாக வைத்து அவன் சொன்ன ஒரு வார்த்தை தான், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த சங்கீதம் ஒரு என்ன சொன்னா, விசுவாச அறிக்கையிடுகிற சங்கீதம். அவன் விசுவாசத்தோடு அறிக்கையிடுவதை நான் வாசிக்க முடியும். அவன் இந்த இடத்துல பார்க்கும் பொழுதெல்லாம் எல்லா இடத்திலும் அவன் செய்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், என்னை நடத்துவார், என்னை தேற்றுவார், என்னை என்ன சின்ன ஸ்தோத்திரம், எனக்கு நன்மை செய்வார், நன்மையும் கிருபை என்னை தொடரும். இப்படி நான் கர்த்தருடைய வீட்டில் இப்படி தன்னை சுயநலப்படுத்தி அவன் சொல்லுகிற வார்த்தையும் நாம் அதிகமாக இந்த சங்கீதத்திலே வாசிக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் அவன் சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்கப்படுகிற முதல் ஒரு வார்த்தை எதுனா, இந்த சங்கீதம் 23 சங்கீதம் தான். அது தெரியாதவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியவே முடியாது. எல்லாருக்கும் இந்த சங்கீதம் என்ன நல்லா தெரியும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தாவீது எந்த அர்த்தத்தில் சொன்னான், இது நிமித்தம் அவன் பெற்றுக்கொண்ட நன்மைகள், இதனால் அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள், தன் ஆண்டவரை எப்படி அவன் அனுபவித்தான் என்பதை நாம் இந்த சங்கீதத்தில் உண்டிப்பாய் கவனிக்கும் பொழுது அது நமக்கு நன்றாய் தெரியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் யெகோவா என்று என்ன சொன்னால் அதுக்கு அர்த்தம். யெகோவா எங்கெல்லாம் என்ன சொன்ன ஸ்தோத்திரம் கர்த்தர் என்று சொல்லப்படுகிறதோ அது எபிரேயர் பதத்தில் பார்க்கும் பொழுது யெகோவா என்கிற வார்த்தைகள் சொல்லப்படுவதை நான் பார்க்க முடியும். இந்த யெகோவா என்கிற பதம் ஸ்தோத்திரம் பழைய ஏற்பாட்டில் மட்டும் 7000 தடவை என்ன சொன்னா யெகோவா என்கிற வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவத. யெகோவா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, மீட்பராய் இருக்கிறார் என்ற அர்த்தம். மீட்பர் என்ற அர்த்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால தான் இவன் சொல்லுகிறான், கர்த்தராகிய என்ன சொன்ன ஸ்தோத்திரம், கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், யெகோவா என் மெய்ப்பரா இருக்கிறார் என்ற அர்த்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டா. இதற்கு நம் புதிய ஏற்பாட்டில் என்ன சொன்ன ஸ்தோத்திரம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை தான் கர்த்தர் என்கிற வார்த்தை. எனவே இயேசு கிறிஸ்து என்கிற வருகிறத்தில் மீட்பராகிய இயேசு, அதுவே என்ன புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து என வாசிக்கப்படுது. மீட்பராகிய இயேசு என் மெய்ப்பரா இருக்கிறார் என்று அதற்கு என்ன அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனவே நம்முடைய ஆண்டவர் கர்த்தர் இயேசு நமக்கு நல்ல மேய்ப்பரா இருக்கிறார். நீங்கள் யோவானின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தால் நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம அங்கே நல்லா கவனிக்க முடியும். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவன் நினைச்சனா
கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நானே நல்ல மேய்ப்பன். 14ஆம் வசனத்தை பாருங்க. 14ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். அடுத்த வசனம் 15. ஸ்தோத்திரம். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே போல என்ன ஸ்தோத்திரம், நீங்கள் வாசிக்கும் பொழுது எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தால், எபிரேயர் 13:20 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிற எபிரேயர் 13:20 வாசிங்க. யார் போடுதா? என்னாச்சு? நித்திய உடன்படிக்கை ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை, ஸ்தோத்திரம், ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தொழுந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் கர்த்தருக்கு மகிமை. அப்ப நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை ஆமதிக்கிறீங்க? நல்ல சத்தமா சொல்லுங்க. மேய்ப்பர் என்கிற இன்னொரு அர்த்தம் என்னச்சுன்னா, பாதுகாக்கிறவர் என்ற அர்த்தம். எனக்கு என்ன காக்கிறவரா? பாதுகாக்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே தாவீது என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், கர்த்தர் என் மேய்ப்பர் என்று சொல்லுவதற்கு அர்த்தம், அவர் என்ன ஸ்தோத்திரம் என் மீட்பராய் இருக்கிறார், அவர் எனக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார் என்று அவன் அறிக்கையிடுவதை நான் பார்க்க முடியும். அடுத்து என்னச்சுன்னா, தாவீதுக்குள்ள இருக்கிற ஒரு சுயநலமான வார்த்தை, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். என் என்கிற வார்த்தையை நீங்க அந்த வேதத்தில் வாசித்து பார்த்தா, அந்த சங்கீதத்தில் அடிக்கடி அந்த வார்த்தை என்னச்சுன்னா அவன் சொல்லுவதை நான் வாசிக்க முடியும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அதாவது சிங்குலர்ல என்னச்சுன்னா அவன் சொல்லுவதை பார்க்க முடியும். புளூரில் என்னச்சுன்னா அதை பன்மையில சொல்லாம தன்னை என்னச்சுன்னா சுயநலப்படுத்தி, எனக்கு அவர் என்னுடையவர், எனக்குரியவர் என்று தன்னை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், என் ஆண்டவர், என் மேய்ப்பர் என்று என்னச்சுன்னா, என் கர்த்தர், எனக்கு அடைக்கலம், எனக்கு கோட்டை, எனக்கு நம்பிக்கை, என் துருகம் என்று தன்னுக்கு என்னச்சுன்னா அவரை சொந்தப்படுத்தி பேசுவதை நாம் பார்க்க முடியும். எனவே அதான் சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாள் சபையில ஸ்தோத்திரம் ஒரு சங்கீதம் 23 ஒருவர் நல்ல என்னச்சுன்னா அழகாய் பாடலாய் பாடினார். அந்த பாடல் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் கேட்ட மக்கள் தாளத்தோடு நல்ல இசையோடு அந்த என்னச்சுன்னா ராகத்தோடு பாடப்பட்ட அந்த 23ஆம் சங்கீதத்தை கேட்ட மக்கள் எல்லாரும் என்னச்சுன்னா ஆர்ப்பரித்து கரந்தட்டி கரகோஷத்தோடு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அகமகிழ்ந்தார்கள். அதற்கு பின்பாக ஒரு வயதானவர் தள்ளாடின என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் சூழ்நிலையில வந்து 23ஆம் சங்கீதத்தை என்னச்சுன்னா அந்த சபைகளை பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் இதை ஆர்ப்பரித்த ஜனங்கள் அவருடைய செய்தி இந்த 23ஆம் சங்கீதத்தை கேட்ட பொழுது எல்லாரும் மனம் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் கதறி அழ ஆரம்பித்தார்கள். ஆண்டுடைய சமூகத்திலே அவர்கள் கதறி அழுவதை பார்த்து இந்த பாடகர் எழும்பி வந்து சொன்னார், நான் இந்த சங்கீதத்தின் சொற்களை மட்டும் அறிந்திருக்கிறேன், ஆனால் இவரோ அந்த மேய்ப்பனையே அறிந்திருக்கிறார் என்று அவர் சொல்ல ஆரம்பித்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் சங்கீதக்காரன் தாவீது அவன் சொல்லுகிறான், கர்த்தர் யார் என்பதை அவன் அறிந்திருந்தான். என மேய்ப்பன் என்பதற்கு என்னச்சுன்னா இவன் ஒரு மேய்ப்பனா இருந்தான். இவனுடைய வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எத்தனையோ ஆடுகளை என்னச்சுன்னா நடத்தினா. ஸ்தோத்திரம் சகோதரர் அவனை பார்த்து கேட்கும் பொழுது சகோதரர்கள் அவனை சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், அந்த கொஞ்ச ஆட்டை நீ விட்டு விட்டு வந்தாய் என்று சொன்னான். அவன் தகப்பனிடத்தில் என்னச்சுன்னா சாமுவேல் கேட்கும் பொழுது அவன் எங்கே அப்படின்னு கேட்ட பொழுது அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னான். அது மட்டுமல்ல, சவுல் இடத்தில் அப்னேர் சொல்லும் பொழுது அவனுடைய வேலை என்ன, அவன் ஆடு மேய்க்கிறவன் என்று என்ன சொன்னான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஒரு மேய்ப்பனுடைய கேரக்டர், ஒரு மேய்ப்பனுடைய குணாதிசயங்கள், ஒரு மேய்ப்பனுடைய தன்மை என்ன என்பதை நன்றாய் அறிந்திருந்தபடினால் தன் தெய்வத்தை அவன் என்ன செய்கிறான் சொன்னால், தன் ஆண்டவரை அவன் மேய்ப்பர் என்று என்ன அவன் அறிக்கை எடுக்கிறான், அனுபவபூர்வமாய் சொல்லுகிறான். எப்படி என்ன ஸ்தோத்திரம் என் வாழ்க்கையில நான் என்ன ஸ்தோத்திரம்
என்னுடைய மாடுகளை மேய்க்கும் பொழுது, என் மந்தையை நான் காக்கும் பொழுது நான் எவ்வளவு என்ன பிரயாசப்பட்டேன் என்பது அவனுக்கு நன்றாய் தெரியும். ஸ்தோத்திரம். உலகப்புறமாய் இருக்கிற மனுஷனாகிய நானே என் ஆடுகளை இவ்வளவு கரிசனையோடு அக்கறையோடு பாதுகாத்து நடத்த முடியும்னு சொன்னார். இதை காட்டிலும் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையில் ஆண்டவராகிய தேவன் அவர் எனக்கு ஒரு பரம மேய்ப்பன். அல்லேலூயா. அவர் இருக்கும் பொழுது எனக்கு குறைவென்பதே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சவுல் கேட்கிறான், எப்பா இந்த யுத்தத்துக்கு நீ போக முடியாது. அவன் சின்ன வயசுலேருந்து யுத்தத்தில் பழக்கப்பட்டவன், நீ அவங்கிட்ட போக முடியாது. ஆனால் அவன் சொல்லுகிற எக்ஸாம்பிள் என்ன? நான் என் ஆடுகளை நான் நினைச்சு காத்து கொண்டிருக்கும் பொழுது, அது மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் கரடி வந்தது, ஒரு நாள் சிங்கம் வந்தது. ஆனால் அவைகளின் வாய்களுக்கெல்லாம் நான் என் மந்தைகளை நான் தப்ப வைத்தேன். அதே போல இந்த கோலியாத்தினுடைய கைகளுக்கும் கர்த்தரனை தப்ப வைத்து அவனை மேற்கொள்வதற்கு தேவன் எனக்கு கிருபையை தருவார் என்று அங்கேயும் தன்னுடைய மேய்ப்பனுடைய தன்மையை சொல்லுகிறார். அதை அறிந்திருந்தபடிதான் சொல்லுகிறார், என் மேய்ப்பர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு காலையில் வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், இந்த மாதத்தின் முதல் தேதியில் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். எல்லாம் தெரிந்த சங்கீதம் தானே அப்படின்னு சொல்லி என்ன தெரியாம என்ன ஒரு வசனம் இல்லை, தெரிஞ்சதானே நினைக்கிறேங்க. இந்த வசனத்தினுடைய மேன்மை என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்க. இந்த வசனத்தினுடைய உயிர் என்பதை அறிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு ஆண்டவர் என்ன ஸ்தோத்திரம் 23ஆம் சங்கீதத்தை சொல்ல சொன்னா ஸ்தோத்திரம் 1ஆம் வசனத்தை சொல்லனா நம்ம 3 வசனத்தை சேர்த்து சொல்லிருந்தோம். அந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்கிறது. வசனம் இருப்பது தப்பல்ல, வசனம் வாசிப்பது தப்பல்ல, தெரியும் என்பது தப்பல்ல. ஆனா அதற்குள்ள இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டால், அவர் நமக்கு மேய்ப்பராயிருந்தால் அவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. அதனால அவன் சொல்லுகிறார், என் மேய்ப்பர் என்று அவன் சொல்ல ஆரம்பித்தார். அனுபவத்தோடு கூட சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, அவன் சொல்ல வார்த்தை என்ன சொன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு சொன்னான். இந்த மேய்ப்பராய் இருக்கிறாங்க ரெண்டா என்ன பிரிச்சு விடலாம். ஸ்தோத்திரம். மேய்ப்பர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாய். மேய்ப்பர், அவர் எனக்கு ஒரு மேய்ப்பர். கர்த்தர் என் மேய்ப்பர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாய். நம்முடைய ஆண்டவர் எனக்கு ஒரு மேய்ப்பர். அவர் எப்படிப்பட்ட மேய்ப்பரா இருக்கிறார்? 10ஆம் அதிகாரத்தில், யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை பாருங்க. 4ஆம் வசனத்தை வாசிக்கும் 10:4 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்க, நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியா அவனுக்கு என்ன செய்கிறது? பின் செல்லுகிறது. அவன் தன்னுடைய மந்தையை நடத்துகிற மேய்ப்பர். 11ஆம் வசனத்தை பாருங்க. 11ஆம் வசனத்தை 11ஆம் வசனம், நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அல்லேலூயா. மேய்ப்பன் தன் தன்னுடைய ஆடுகளை நடத்துகிறான். நல்ல மேய்ப்பன். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிற ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்னார். 14ஆம் வசனத்தில் பாருங்க. 14, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். ஸ்தோத்திரம். 15ஆம் வசனத்தை பாருங்க. அங்கே என்ன, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளா அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் அறிந்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். கைவைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தர் என் மேய்ப்பர். அல்லேலூயா. இந்த மாதத்தில் தேவன் எனக்கு மேய்ப்பர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் பாதுகாக்கிறவர். ஸ்தோத்திரம். அவர் எனக்கு மீட்பராய் இருக்கிறவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் என்னை நடத்துவார். எனக்கு ஸ்தோத்திரம், எனக்காக ஜீவனை கொடுப்பார். என்னுடைய சூழ்நிலை அறிந்திருக்கிறார். என் தேவைகள் என்ன அறிந்திருக்கிறார். என் பிரச்சனைகள் என்ன அறிந்திருக்கிறார். என் போராட்டம் என்ன அறிந்திருக்கிறார். என்னுடைய சூழ்நிலைகள் என்ன என்பது அறிந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை இருக்கிற நெருக்கத்தை அறிந்திருக்கிறார். என் வாழ்க்கை இருக்கிற ஸ்தோத்திரம் பலவீனத்தை அறிந்திருக்கிறார். என் குடும்பத்தின் சூழ்நிலை அறிந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை நான் எந்த வழிகளை கடந்து போகிறேன் என்பதை என் மேய்ப்பர் ஒருவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தம். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அடுத்தவன் சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பர் என்று சொன்னவர் கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இருந்தார் என்று சொல்லவில்லை, இருப்பார் என்று சொல்லவில்லை, இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தார். 2 சாமுவேல் 5:10 வாசிக்கும் பொழுது தாவீதோடு கூட கர்த்தர் ஸ்தோத்திரம் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 3:19 வாசிக்கும் பொழுது சாமுவேலோடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 22:31 வாசிக்கும் பொழுது பினெக்காஸ் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ரூபன் காத் மனாசே புத்திரரோடு அவர்கள் தேவனுக்கு விரோதமான பொல்லாப்பு செய்யாதபடி இருந்தபடினால் கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் என்று அவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நான் அவருக்கு பிரியமானதை செய்தபடியால் அவர் என்னோடு இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யோசுவாவோடு இருந்தார், யோசேப்போடு இருந்தார், யோசபாத்தோடு இருந்தார், ஸ்தோத்திரம், சாமுவேலோடு இருந்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இருந்தார் அல்ல, இருப்பார் என்பதல்ல, அவர் நம்மோடு இருக்கிறார். அதனாலதான் ஸ்தோத்திரம், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவருக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஃபாஸ்ட் அல்ல, ஃபியூச்சர் அல்ல, ஆண்டவர் இப்ப ஸ்டில் நம்மோடு கூட பெர்சன்டேஜ்ல நம்ம கூட இருக்கிறார். இப்ப நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். கை வைத்தாலே சொல்லுங்களேன் பார்க்கலாம். என் கூட இருக்கிறார். இப்ப அந்த வசனத்தை எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். மறுபடியும் சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அவர் என் மேய்ப்பரா இருந்தால், கர்த்தர் என் மேய்ப்பரா இருந்தால், நீங்களும் நானும் அவருடைய மந்தையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய மந்தையா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். யாருக்கு அவர் மேய்ப்பரா இருக்கிறார்? மந்தைக்கு தான் மேய்ப்பரா இருக்கிறார். அல்லேலூயா. மந்தைக்கு தான் மேய்ப்பரா இருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் மந்தை என்கிற ஸ்தானத்திற்குள்ள இருந்தால் உங்களுக்கு அவர் மேய்ப்பராய் இருப்பார். மேய்ப்பராய் இருந்தால் அவர் உங்களை நடத்துவார். மேய்ப்பராய் இருந்தால் அவர் உங்களை தேற்றுவார். மேய்ப்பராய் இருந்தால் நீங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. மேய்ப்பராய் இருந்தால் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். மேய்ப்பராய் இருந்தால் உங்களுக்கு சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துவார். அவர் மேய்ப்பராய் இருந்தால் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். அவர் மேய்ப்பராய் இருந்தால் அவர் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தில் இருக்க கர்த்தர் இந்த கிருபையை தருவார். அல்லேலூயா. மேய்ப்பரங்கராய் இருந்தால் ஸ்தோத்திரம், நீங்கள் மந்தையா இருக்கிறீர்களா? அதுதான் முக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாருக்கு அவர் மேய்ப்பரா இருக்கிறார்? தன்னுடைய மந்தைக்கு அவர் மேய்ப்பரா இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவனுடைய வாழ்க்கையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம், இந்த ஆண்டவர் என்ன சின்ன ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் என்று சொல்லுகிறான். அது உள்ளான நிலைமையில நான் அவருடைய மந்தை, நான் அவருடைய ஆடு. அல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லுகிறான். சங்கீதம் என்ன சொல்லுகிறது? 95ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 95:7 வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகள். யாரு கைக்குள்ளான ஆடுகள்? சொல்லுங்க. யாரு கைக்குள்ளான ஆடுகள்? தேவன், நம்முடைய மேய்ப்பரான தேவனுடைய கைக்குள்ளான ஆடுகள். ஸ்தோத்திரம். அது மட்டும் 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் பாருங்க. 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். கை வைத்தாலே சொல்லுங்க. என்ன ஆடுகளா இருக்கிறோம்? கைக்குள்ளான ஆடுகள். இப்ப என்ன மேய்ச்சலின் ஆடுகள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப உங்களுக்கு அவர் மேய்ப்பரா இருக்கிறாரா? நீங்க மந்தையா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க மந்தையா இருக்கிறீங்களா? அவர் உங்களுக்கு மேய்ப்பரா இருப்பார். அப்ப இந்த மந்தையுடைய ஸ்தானம் என்ன? மந்தையினுடைய சுபாவங்கள் என்ன? வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். ஒரு ஆடை நீங்க பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே என்னச்சுன்னா தன்னுடைய மேய்ப்பனையே டிப்பன் பண்ணியே இருக்கும். ஸ்தோத்திரம்.
அது என்னைக்குமே தன்னுடைய மேய்ப்பனையை சார்ந்து இருக்கும். ஒரு ஆகாரமா தன் மேய்ப்பன் எங்க கொண்டு விடுதானோ அங்கதான் போய் சாப்பிடும். ஸ்தோத்திரம். அதற்கு வைத்தால் மட்டும்தான் அது சாப்பிடும். ஸ்தோத்திரம். இந்த மேய்ப்பன் அது என்ன சின்ன ஸ்தோத்திரம், அதற்கு என்ன சின்ன ஸ்தோத்திரம், என்ன சூழ்நிலை வந்தாலும் அதற்கு மேய்ப்பனை மட்டும்தான் சார்ந்து கொள்ளுகிற தன்மை உள்ளது ஆடு. ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். நீங்கள் ஆடுகள் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் சுயத்தின் படி அல்ல, நம்முடைய தேவனை சார்ந்து வாழ பழகணும். அல்லேலூயா. எப்பவுமே அவரை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை ஸ்தோத்திரம். அவர் இல்லாத வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரோடு கூட வாழுகிற, அவரையே சார்ந்து அவரையே ஃபாலோ பண்ணி வாழுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். எந்த தேவைக்கும் அவரை சார்ந்து கொள்ளுங்கள், எந்த பிரச்சனையில் அவரை சார்ந்து கொள்ளுங்கள், எந்த காரியத்திற்கு ஒரு தீர்வு வேண்டுமோ அது கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்ள பழகுங்கள். அல்லேலூயா. அதுதான் ஒரு மந்தையினுடைய தன்மை. உங்க வாழ்க்கையில் என்னச்சுன்னா எந்த காரியத்திற்கும் மனுஷனை சார்ந்து வாழக்கூடாது, தேவனை சார்ந்து வாழ பழகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, ஆடுகளுடைய தன்மை என்ன? ஸ்தோத்திரம். ஆடுகள் இஷ்டப்படி போகாது, மேய்ப்பன் விருப்பப்படி தான் நடத்தப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆடுடைய சுபாவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அதை மேய்ப்பன் நினைச்சுனா முன்னால போவானா, ஆடுகள் பின்னால போகுமா. அல்லேலூயா. இது என்னச்சுன்னா மேய்ப்பன் நின்னானா ஆடு நிற்கும். ஸ்தோத்திரம். மேய்ப்பன் எங்கே போறானோ அங்கேதான் ஆடுகள் போகும். இது தன் இஷ்டப்படி போகவே போகாது. ஆனா இன்னைக்கு சில ஆடுகள் என்னச்சுன்னா காட்டாடுகளா மாறி விடுகிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய விருப்பப்படி போகிறோம், நம்ம எங்கேயா போய் சிக்கி கொள்ளுவோம். அப்படி போன ஒரு ஆடுதான் ஸ்தோத்திரம். 10ல் 100ல் 1 ஆடு அது போய் தன்னுடைய மேய்ப்பனுடைய அந்த ஆசைக்கு, அந்த விருப்பத்திற்கு மாறாக போனது நிமித்தம், தன் விருப்பத்தை நிறைவேற்ற போனது நிமித்தம் சிக்கி கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. அது வெளியே வர முடியவில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆடுடைய தன்மை, நீங்களும் நானும் தேவனுடைய ஆடுகளாயிருக்கிறோம், நம்ம மந்தையாயிருக்கிறோம். அப்படி இருக்கிற நீங்களும் நானும் நாம் தேவனை சார்ந்து கொள்ளுகிற வாழ்க்கை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விருப்பத்தை காட்டிலும், நம்முடைய ஆசையை காட்டிலும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஸ்தோத்திரம், எனக்குள்ள விருப்பம், எனக்குள்ள ஆசை, என்னுடைய இந்த சூழ்நிலைகள், இதுதான் எனக்கு நடக்கணுங்கிறதை காட்டிலும் தேவனுடைய சித்தம் என்னவோ, தேவனுடைய விருப்பம் என்னவோ அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்தால் நம்ம போக வேண்டிய வழியில சரியாய் நம்மை கொண்டு போய் நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 44:22 வாசிக்கும் பொழுது, ஏசாயா 53:7 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவர் எப்படி இருந்தாரா? சங்கீதம் 44:22 பாருங்க. 44:22 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படும், நமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம். தோத்திரம். அடுத்து நீங்க 53 53:7 பாருங்களேன். 53:7 அவர் சொல்லுகிறார். 53:7 ஏசாயா 53:7 வாசிக்கும் பொழுது வாசிங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாய் அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும் படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திகளுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை, என் ஆசை என்னன்னு சொல்ல, ஆண்டவரே உமக்கு சித்த ஏதோ அது என் வாழ்க்கை நடக்கட்டும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும் சித்தமானால் அது நீங்கும்படி செய்யும். அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார், விருப்பத்துக்கு ஒப்பு கொடுத்தார், அவர் தேவனுடைய ஆசைக்கு ஒப்பு கொடுத்தார். அதுதான் ஒரு ஆட்டுடைய சுபாவம். அவர் உங்கள் மேய்ப்பரா இருக்கணுமா? நீங்கள் ஆடுகளா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆடுகளா இருந்தால் தான் அவர் நமக்கு மேய்ப்பரா இருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டா. ஆடுடைய சுபாவம் இன்னும் என்ன? ஆடுகள் எப்பவுமே பார்த்த நேச்சுரல் என்ன கேரக்டர்னா சாஃப்ட் கேரக்டர். ஒரு ரொம்ப என்ன எப்படி இருக்கும்? மென்மையா இருக்கும். ஆடு எப்படி இருக்கும் சொல்லுங்க? கரடு முரடா இருக்காது. எப்பவுமே அது எப்படி இருக்கும்? மென்மையா. பேச்சில் மென்மை இருக்கணும், பார்வையில் மென்மை இருக்கணும், பழக்க வழக்கத்தில் மென்மை இருக்கணும், எல்லாத்திலும் மென்மையா இருக்கணும்.
கரடு முரடான ஆட்களாக இருக்கக்கூடாது. இவர்னால அல்லையிலே வந்தது, இப்போ வரலன்னு பார்த்தேன். தோத்துறேன். சாஃப்ட் நேச்சர் நமக்கு வேணும். அல்லேலூயா. எப்பவும் கரடு மரடா இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் என்ன சொன்னது, ஆட்டுடைய தன்மை அதைத்தான் ரொம்ப கொஞ்சுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆட்டை என்ன செய்வாங்க? ரொம்ப கொஞ்சுவாங்க. இதே மாதிரி என்ன சொன்ன, வேற எதையும் பார்த்து கொஞ்சம் முடியுமா? ஆடு என்ன செய்யாது, கடிக்காது, முட்டாது. அது ரொம்ப என்ன சொன்ன, அதோடைய சாஃப்ட் நேச்சர். உங்களுக்கு அப்படிப்பட்ட தன்மை இருக்கணும். பக்கத்தில் ஆட்களை பார்த்து சொல்லுங்க, சாஃப்ட் நேச்சர் உங்களுக்கு வேணும். மென்மையாக இருங்கன்னு சொல்லுங்க. எப்படி இருங்க? ஆமாம், கரடு மரடா கடினமாக இருக்காதீங்க, மென்மையாக இருங்க. எப்படி இருங்க? மென்மை இருங்க. உங்கள் பழக்க வழக்கத்தை உங்களை பார்த்தாலே பயப்படக்கூடாது. உங்களை பார்த்தாலே என்னச்சுன்னா உங்களை பார்த்து அரவணைக்கிறது. அடுத்து அதனுடைய தன்மை என்ன? அந்த ஆடுகளுடைய தன்மை என்ன? அது தன்னுடைய எஜமானுக்கு பலன் கொடுக்கும். ஆடு என்ன கொடுக்கும்? எஜமானுக்கு பலன் கொடுக்கும். வாசிங்க நீதிமொழிகள் 27, 26, 27 பாருங்க. நீதிமொழிகள் 27, 26, 27 அது என்ன செய்யுமா? தோத்திரம். ஆண்டருக்கு மகிமை உண்டாதாக. ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும், ஆட்டுக்குட்டி என்ன கொடுக்குமா? வஸ்திரத்தை கொடுக்கும். அடுத்து கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தை கொடுக்கும். அல்லையில சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. தோத்திரம். அது பாருங்க, ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும், கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். அடுத்த வசனம், வெள்ளாட்டு பால் ஆகாரத்திற்கும், அடுத்து உன் வீட்டாரின் ஆகாரத்திற்கும், உன் வேலைக்காரின் பிழைப்புக்கும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்னச்சுன்னா, நம்ம எல்லாம் எப்படிப்பட்ட ஆடா இருக்கணுமா? பலன் கொடுக்கிற ஆடு. என்ன ஆடு? சத்தமா சொல்லுங்க. என்ன கொடுக்கிற ஆடு? பலன் கொடுக்கிற ஆடு. தோத்திரம். தேவனை சார்ந்து இருக்கிற ஆடா இருக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம இஷ்டத்துக்கு போகிற ஆடா இருக்க கூடாது. தேவனுடைய நடத்தலுக்கு ஒப்பு கொடுத்து போகிற ஆடா இருக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில மென்மை தன்மை உள்ள ஆடுகளா நம்ம இருக்கணும். அது மட்டும் அல்ல, நாம் என்ன ஸ்தோத்திரம், பலன் கொடுக்க, நம்ம மெய்ப்பனுக்கு பலன் கொடுக்கிற ஆடுகளா நாம் இருக்கணும். அதோடு கூட என்ன ஸ்தோத்திரம், எஜமானின் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஆடா இருக்கணும். யோவான் 10 அதிகாரம் 3 வசனம், 4 வசனம், 5 வசனம். யோவான் 10:3 பாருங்க. 10:3 வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அடுத்த வசனம், அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அடுத்த வசனம் பாருங்க, அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போகும் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மெய்ப்பனின் சத்தத்தை அறிந்து மெய்ப்பனுக்கு பின் செல்லுவதே மெய்ப்பனுக்குரிய ஆடுகள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்நிய ஆடுகளா இல்லாதபடி நாம் எல்லாரும் என்ன தேவனுடைய ஆடுகளா இருக்க கர்த்தர் இந்த கிருபையை ஆண்டவர் தருவாராக. அதனால தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லி எல்லா வாய்கள் திறந்து சொல்லுங்க. இந்த வார்த்தை இதுவரையும் நீங்க கேட்டிருக்கலாம், ஆனா இன்னைக்கு அது அனுபவபூர்வமாக தாவீது சொல்லுவதை போல நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு குறை ஒன்றும் இல்லை. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தோற்று போவதில்லை. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் மேன்மை அடைவேன், வெற்றி அடைவேன், ஆசீர்வதிக்கப்படுவேன், மேன்மையை காண்பேன், வெற்றியை காண்பேன், ஆசீர்வாதத்தை காண்பேன். எனக்கு குறை என்பது ஒன்றுமே இல்லை.
நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தி, கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், சமாதான குறைவு எனக்கு இல்லை, பராமரிப்பில் எனக்கு குறைவில்லை, சகல ஆசீர்வாதத்தை எனக்கு தருகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, நல்ல சத்தம் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதில் இருக்கிற சில ஆசீர்வாதங்கள், அவர் என் மெய்ப்பராயிருந்தால், நான் அவருடைய மந்தையாயிருந்தால். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அவர் நம்முடைய மெய்ப்பராயிருந்து நாம் அவருடைய மந்தையா இருந்தால் மட்டும் இப்ப சொல்லுகிற ஆசீர்வாதம் நமக்கு வரும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சும்மா என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் மெய்ப்பன் என்று சொல்லக்கூடாது. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், வீட்டு வாசல்ல வந்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நம்மளை அம்மானு கூப்பிடுகிற சத்தம் என்னச்சுன்னா எத்தனையோ சத்தங்களை கேட்கிறோம். ஒவ்வொரு நாள் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அம்மானு கூப்பிடுகிற சத்தம். அவங்களாம் நமக்கு பிள்ளையா மாறிட முடியாது, அவங்களாம் பிள்ளையா வந்துட முடியாது. அந்த சத்தத்தை நீங்க கேட்டாலும், எவ்வளவு என் சொந்த பிள்ளை என்னை அம்மானு கூப்பிடல, என் சொந்த பிள்ளை என்னை அப்பான்னு கூப்பிடல, ஆனா இன்னி ஒருத்தர் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எந்த பையனோ எந்த இடத்துல பொண்ணோ என்னை பார்த்து என்னச்சுன்னா அம்மானு கூப்பிடுது அப்பான்னு கூப்பிடுது, நம்ம அள்ளி கொடுப்பதல்ல. ஆமா, அவங்க கிள்ளி கூட கொடுக்க மாட்டோம், பழசை தான் கொடுத்து அனுப்புதோம், அது இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுதோம். ஆனா நம்ம ஆண்டவரை பார்த்து நம்ம என்னச்சுன்னா அவர் என் மெய்ப்பர் என்று சொல்லுவதனால அவர் மெய்ப்பரா மாறிட முடியாது. நீங்கள் ஆடுகளாய் மாறினால் மட்டுமே அவர் மெய்ப்பனாக மாற முடியும். நீங்கள் ஆடுகளாய், அவருக்கு ஆடுகளாய் மாறணும். அந்த சுபாவங்கள் நமக்குள்ளாய் வந்தால் அவர் நமக்கு நல்ல மெய்ப்பராய் இருப்பார். அவர் என்ன சின்ன ஸ்தோத்திரம் இல்லைன்னா இங்க பேரளவில் தான் என்ன சின்ன ஸ்தோத்திரம் வாயில சொல்லுத மாதிரி இருக்கும், அவர் உண்மையா சொல்லுத மாதிரி இருக்காது. ஆனா உண்மையா அவருடைய என்ன சின்ன மந்தையா நீங்க மாறிட்டீங்கன்னா வசனம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் உங்கள் குறைகள் நிறைவாகும். உங்கள் குறை என்ன செய்யும்? நிறைவாகும். கர்த்தருக்கு மகிமை. 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நான் தாழ்ச்சி அடையன், குறை என்பதில்லை. அல்லேல சொல்லுங்க, என் வாழ்க்கை எப்பவும் நிறைவுள்ளதா இருக்கும். அல்லேல சொல்லுங்க, அல்லேலூயா. குறை என்பதே இல்லை, அவர் நிறைவுள்ளதா என்னை மாற்றுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சாதி லட்சம் ஜனங்கள் என்ன சின்ன ஸ்தோத்திரம் எகிப்தை விட்டு புறப்பட்டு வராங்க, வனாந்தர பாதை நடக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சின்ன ஸ்தோத்திரம் போவதற்கு கூட பாதை சரியா தெரியல, போகிற வழியும் அடைக்கப்படுகிறது, எல்லா பதியும் அவங்க என்ன சின்ன ஸ்தோத்திரம் முட்டிக்கொள்ளுகிறாங்க. ஒரு ஊர் வழியா அவங்களுக்குள்ளே போக முடியல, அவங்க வனாந்தரத்தின் பாதைகளே போறாங்க. அப்படி போக 40 ஆண்டுகள் இஸ்ரேல் ஜனங்கள் லட்சாதி லட்சம் ஜனங்களை ஆண்டவர் ஒரு குறையில்லாம போஷித்தார் வானத்தின் மன்னாவினால். அல்லேலூயா. அவங்க கேட்டதை கர்த்தர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். காடையை கேட்டார்கள், மூக்கு வரத்தட்டியும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. தண்ணியை கேட்டாங்க, கற்பாறையை பிளந்து தண்ணியை புறப்பட பண்ணி அவங்க தாகத்தை தீர்த்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவ்வளவு உங்க தேவையை சந்திக்கிற யெகோவா ஈர் நம்முடைய ஆண்டவர் கூட இருந்து நடத்தினார். ஆமே. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் மெய்ப்பரா இருந்தா, நீங்க மந்தையா இருந்தா ஏன் நீங்க தாழ்ச்சி அடைவீங்க? ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. அல்லேலூயா. அவர் உங்கள் குறைகளை நிறைவாக்க முடியும். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருவனும் பலவீனப்படவில்லையா, வஸ்திரம் பழமையாய் போய்வில்லையா, பாதரட்சை தேய்ந்து போகவில்லையா. கர்த்தர் அவங்களை அற்புதமாய் நடத்தி வந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதே மாதிரி சீஷர்களை கர்த்தர் அனுப்புகிறார். அனுப்பின பின்பாக அவர்கள் சொல்லுகிற, நீங்க போகும் பொழுது பணப்பையை கொண்டு போக கூடாது, நீங்க போகும் பொழுது என்ன சின்ன ஸ்தோத்திரம் உங்கள் ஆகாரத்திற்கு நீங்க கவலைப்படக்கூடாது, நீங்க என்ன சின்ன ஸ்தோத்திரம் நீங்க போங்க என்று சொல்லி சொன்னா, அவர்கள் போய் திரும்பி வந்த பொழுது கர்த்தர் கேட்கிறா, நான் உங்களை அனுப்பினேன், உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்ததான்னு? ஒன்றுமே குறைவில்லை என்று சொன்னார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் நல்ல மெய்ப்பர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் வனாந்தரத்தின் பாதையிலே மலையிலே தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள், ஸ்திரீகள் பிள்ளைகள் தவிர 5000 புருஷர்கள் கூடியிருக்கிற இடம். அங்கே என்னச்சுன்னா இவர்களை அனுப்பிவிடும், போஜனம் கொள்ள வேண்டும். வனாந்தரமான இடம்.
என்று என்ன சீசர்கள் சொன்ன பொழுது அவர் சொன்னார், நீங்களே இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் சொன்னார். இத்தனை ஜனங்களுக்கு நாங்கள் எங்கே போவோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் அவருடைய பசியை ஆற்றி அவர்கள் திருப்தி அடைய பண்ணி மீதி துணிக்கு எடுக்கவும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்பினார். அல்லேலூயா. அவர் மெய்ப்பருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் குறையெல்லாம் நிறைவாக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதத்தில் கர்த்தர் என் மெய்ப்பர், என் குறையெல்லாம் நிறைவாக்குவார், என் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். எனக்கு குறை என்பது ஒன்றுமே இல்லை. சமாதான குறைவு இல்லை, பொருளாதார குறைவில்லை, ஞானத்திலே குறைவில்லை, அறிவிலே குறைவில்லை. எனக்கு எல்லா ஆண்டவர் நிறைவுள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தம் அல்லேலூயா. தோத்திரம். அது மட்டுமல்ல, அவர் நடத்துவார். நம்ம 2ஆம் வசனம் சொல்லுது, எங்கே நடத்துவாரா? நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகள் கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகள். அமை ஸ்தோத்திரம். இந்த நம்முடைய தேவன் நடத்தினா எங்க புல் இருக்கும், எங்க தண்ணி இருக்கணும் மந்தைக்கு தெரியாது, மேய்ப்பனுக்கு தெரியும். அவர் உங்க மேய்ப்பனா இருந்து நீங்க மந்தையா இருந்தா என் தேவைக்கு நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க வாழ்க்கையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம், இந்த காரியத்துக்கு சொல்யூஷன் என்னன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா அவர் மேய்ப்பரா இருந்தா உங்களை எப்படி நடத்துன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நடத்துவார். அல்லேலூயா. புல்லுள்ள இடங்களை நடத்துவார். வெறுமையா நடத்த மாட்டார். புல்லுள்ள இடங்களை நடத்துவார். அமர்ந்த தண்ணீர் அண்டைகள் கொண்டு போய் என்ன தண்ணி அண்டையா? சலசலப்பு இருக்க தண்ணில அங்கே அங்கே முதல்ல கிடக்கும். அமிஸ்தோத்திரம். அங்கே திமிங்கலம் கிடக்கும். அது இல்லை. எப்படி இடத்துல? அமர்ந்த தண்ணி. எங்கே போய் விடுன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஒரு ஆடு ஒரு நாள் என்ன செஞ்சா, எல்லாரும் கூட சேர்ந்து என்னச்சுன்னா, இங்கே பாரு, நம்மளால் துள்ள முடியல, நம்மளால் பாட முடியல, ஓட முடியல, எப்போ பார்த்தாலும் இவருக்கு பின்னாலேயே போக வேண்டியிருக்கு. இவர் சொன்னதை வச்சு தான், இவர் போட்டதான் கோடு, இந்த கோட்டிலேயே தான் போக வேண்டியிருக்கு. இது நம்மளாம் சுதந்திர பறவை நம்மளால் இருக்க முடியல. அதெல்லாம் பாரு, மற்றெல்லாம் எப்படிலாம் ஆடி துள்ளுது. அதனால எனக்கு இதெல்லாம் இருக்க பிடிக்கலன்னு சொல்லி ஒரு ஆடு துள்ளி ஓடிட்டு ஓடி போய் என்னச்சுன்னா, அதுக்கு என்னச்சுன்னா உடனே பார்த்தா இப்போ அதுக்கு அப்படியே சொர்க்க மாதிரி. ஸ்தோத்திரம். லோத்து மாதிரி பார்க்க எப்படி இருக்குதா? பசுமையா இருக்கு. அது பார்த்தா இப்போ எனக்கு சுதந்திரம், என்னை கண்ட்ரோல் பண்ண யாருமே இல்லை. அது போய் துள்ளி குதிச்சுதான். உடனே ரொம்ப தாகம் வந்துட்டு அது உடனே இப்போ என்னது தண்ணியை குடிக்க போச்சா. அதுக்கு முன்னால் என்னச்சுன்னா கொஞ்சம் அந்த தண்ணியை குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னச்சுன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு போச்சா. உடனே அதுக்குள்ளே என்னச்சுன்னா பசி வர வந்துட்டு, உடனே பசிக்கு என்னச்சுன்னா நல்லா பார்த்தான், புல்லெல்லாம் வளர்ந்துருந்தான். அவன் இது நினச்சிதான், என் எஜமா ஒரு நாள் கூட இந்த புல் இருக்கிற இடத்துக்கு எவ்வளவு புல் வளர்ந்துருக்கு, இந்த புல்லில் இருக்க ஒரு நாள் கூட கொண்டு வரலையா. என் எஜமான மாதிரி மோசமான ஆள் யாருமே இல்லை. அவருக்கெல்லாம் இந்த கண்ணே தெரியாதான், இங்கே எவ்வளோ செழிப்பாக இருக்கு, வளர்ந்துருக்கு, இதை தெரியவே இல்லையே. இது போய் என்னச்சுன்னா, அங்கே போய் என்னச்சுன்னா புல்லை கடிச்சுதான் அந்த காலை ஒன்று என்னச்சுன்னா கவ்விட்டான். அதுக்குள்ளே என்னச்சுன்னா அந்த காலை என்னச்சுன்னா திடீர்னு என்னச்சுன்னா கவ்வது பார்த்தா என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். அங்கேருந்து உள்ளே வந்து என்னது ஒரு சிங்கம் அப்படி அது பாஞ்சுன்னு. இது உடனே என்னச்சுன்னா தன்னுடைய காலை வச்சு வாங்கி என்னச்சுன்னா ஒரு மீதி அது கண்ணில் பட்ட உடனே அது வாயை திறந்து ஓடி வந்துச்சு. ஓடி என்னச்சுன்னா இப்போ பார்த்தா பின்னாலேயும் தாகம், இப்பவும் ரொம்ப தாகம் ஆயிடுச்சு. உடனே என்னச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா ரத்தம் வடியதோடு ஓடுது. ஓடி போய் அங்கே போய் தண்ணி பார்த்தா அப்படியே கிடக்கு. ஐயோ அப்பா, ஒரு நாள் கூட இந்த இடத்துக்கு பிக்னிக் கூட்டு வந்ததே இல்லையே. நாங்கள் எத்தனை நாள் பிக்னிக்கெல்லாம் போனோம், ஒரு நாளே ஒரு கூட கூட்டு போனதே இல்லையே. பிக்னிக் என்னச்சுன்னா எவ்வளோ பெரிய பிக்னிக் இருக்கு, ஒரு நாள் கூட இந்த தண்ணியில் காட்டினதே இல்லையே. அது நம்ம ஊர் பக்கம் தான் இருக்கு. அது போய் தண்ணியை குடிக்க போச்சான். அங்கே ஒரு முதல்ல டப்புன்னு பிடிச்சிக்கிட்டான். இதுக்கு என்ன செய்யணும் தெரியல. ஒன்றாவதே காயப்பட்டு வந்திருக்கிறோம். அடுத்த உடனே என்னச்சுன்னா அங்கேருந்து என்னச்சுன்னா அதுலேருந்து தப்பிச்சு அங்கேருந்து ஓடி வந்துச்சான். அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சதான் மேலெல்லாம் ரத்த கோரை. என் எஜமா எதுக்காக இந்த புல் இருக்க இடத்துல கொண்டு வரலை, என் எஜமா எதுக்காக என்னச்சுன்னு
இந்த தண்ணிக்கு கொண்டு வரல. இப்போ தான் தெரிஞ்சு நம்முடைய மேய்ப்ப நடத்துகிற மந்தையா நீங்களும் நானும் மாறணும். யார் நடத்துகிற மந்தையா? மனுஷன் தன் சுய வழியில போகக்கூடாது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் ஒன்று, அதனுடைய முடிவு மரணம். சில நேரத்தில் நமக்கு சில நினைச்சு மேய்ப்ப நடத்தும் பொழுது அந்த சைடெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பச்சையாத்தான் தெரியும். அது உங்களை நல்லதுக்கு அல்ல, அது உங்க கெடுதலுக்கு, அங்க ஆபத்து இருக்கு. மேய்ப்பன் வனாந்தரத்தில் நடத்தினாலும் குறைவில்லாம நடத்துவார். அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன சின்ன புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில், எந்த பாதிப்பில்லாத இடத்துல என்னை கொண்டு போய் மேய்க்கிற தேவன். ஆமா, என் மேய்ப்பர். அல்லேலூயா. அவர் ஒரு நாள் எனக்கு குறை வைக்க மாட்டார். அல்லேலூயா. அதனால சங்கீதம் 37:25 வாசிக்கிறோம். ஆமென். 37:25 ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். 37 சங்கீதம் 5 வசனம். ஆமென், ஸ்தோத்திரம். வாசிங்க, சீக்கிரம் போட மாட்டேங்கீங்களே. ஆமென். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை 37 இல்லப்பா 25 பாருங்க. 25 நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஆனாலும் எப்பா 37 சங்கீதம் 25 வசனம். இனி உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் தனியா வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். 37 சங்கீதம் 25 இருக்க நேரமே போகுது. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும். முதல்ல உங்களை ரூம்ல இருந்து வெளியே கொண்டு வரணும். எல்லாத்தையும் இங்கே வந்துருங்க, எல்லாரும் இங்கே வந்துருங்க. ஆமென். அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிகிறதை நான் என்ன செய்யலையா? காணவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருந்தா ஒரு குறைவு இல்லைங்க. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் மத்தேயு 6:25-33 வரை வாசித்து பாருங்க. அமை எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை அமை ஸ்தோத்திரம் அமை நாம் உடுப்போம் என்று என்ன கவலைப்படாதிருங்க. நாளைய தினத்திற்கா நீங்க கவலைப்பட வேண்டாம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு அனுச்சுனா கொடுக்க உங்க பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். சொன்னாரு, காட்டு புஷ்பத்தை பாருங்க, அவைகளை பிழைப்பட்டது உண்மை என்று சொன்னார். உங்களை உடுத்துவிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆமை காகை பாருங்க, அவைகளை பிழைப்பட்டது உண்மை என்று சொன்னார். உங்களையும் போஷிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆமை ஸ்தோத்திரம். ஒரு குறை இல்லை. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிலிப்பியர் 4:19 சொல்லும் பொழுது, பிலிப்பியர் 4:19 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறான், ஆமென் ஸ்தோத்திரம். உங்கள் குறை யாரோ ஒருத்தர் சீக்கிரம் வாசிங்க எடுத்து. ஆமென் ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 4:19 ஆமென் ஸ்தோத்திரம். சீக்கிரம் வாசிங்க யாராவது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைகள்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு குறை என்பது இல்லை, என்ன அவர் நடத்துவார். அல்லேலூயா. எப்படி நடத்துவா? ஆமென் ஸ்தோத்திரம். இதுவரையும் நடத்தினா, இப்ப நடத்துவா, என்னையும் நடத்துவா, நித்தமும் நடத்துவா, நித்தமும் நடத்துவார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நித்தமும் நடத்துவா. மகா வறட்சியான கால் நடத்துவா, ஆத்மாவை திருப்தியாக்கி நடத்துவா. அவர் நடத்தி கொண்டே இருப்பா. அது மட்டுமல்ல, அதே தேவன் சொல்லுகிறார், இந்த தேவன் என்றுள்ள சதாக்கள் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவா. எப்படி நடத்துவா? சமாதானத்தின் பாதைகளை நடத்துவா. எப்படி நடத்துவா? நீதியின் பாதைகளை நடத்துவா. ஆமென் ஸ்தோத்திரம். குறைவில்லாம நடத்துகிற ஒரு தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். குருடன தன்னுடைய ஸ்தோத்திரம் அவன் அறியாத வழியில் நடத்துவது போல நீங்கள் அறியாத வழியில் நடத்துகிற தேவனாய கர்த்தர் நானே நடத்துவார். இந்த மாதத்தில் நடத்துவார். அவர் மேய்ப்பர் நடத்துவார். அவர் நம்முடைய மேய்ப்பர் நம்மை நடத்துவார். அவர் மேய்ப்பர் நம் குறைகளை நிறைவாக்குவார். அவர் நம் மேய்ப்பர் நம் தாழ்ச்சியை அடைவதில்லை. அவர் நம் மேய்ப்பர் நாம் தோத்து போவதில்லை. அவர் நம் மேய்ப்பர், நம்மை அவர் தேற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
அடுத்த 23 அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. 3ஆம் வசனம் சொல்லுகிறது. 23:3 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 23:3 ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையை நடத்துவார். என் ஆத்துமாவை தேற்றுவார். யோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறான். யோபு சொல்லும் பொழுது அலட்டுகிறவரை போல என்னச்சுன்னா தேற்றரவாளர்கள், அதாவது என்னை தேற்றுகிறதை காட்டில் அவங்க அலட்டி கொள்ளுத ரொம்ப அதிகமாக இருக்கு. எனக்கு ஆறுதலாக இருப்பதை காட்டிலும் அலட்டி கொள்ளுகிறவர்கள். யோபு 16:2. சங்கீதம் 69:20 பாருங்க. சங்கீதம் 69:20 தேற்றுவர்களுக்காக நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேற்றுவதற்காக நான் காத்திருந்தேன், ஒருத்தர் இல்லை. பிரசங்கி 4:1 பாருங்க, ஒடுக்கப்பட்டவர்கள் என்னச்சுன்னா தேற்றுவார் ஒருவரும் இல்லை. ஒடுக்கப்பட்ட நிந்த என் இருதயத்தை பிளந்தது, நான் மிக வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதவிக்கிற உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. பிரசங்கி 4:1 பாருங்க. இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளால் சிந்தித்து பார்த்தேன், இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்கரின் பட்சத்தில் பலன் இருந்தது, அப்படி இருந்த தேற்றுவார் இல்லை. புலம்பல் 1:9 பாருங்க. புலம்பல் 1:9 சிறுமையில் தேற்ற ஒருவரும் இல்லை. உங்கள் சிறுமைப்பட்ட நேரத்தில் உங்களை தேற்ற ஒருவர் இல்லை. நீங்கள் ஒடுக்கப்பட்ட நேரத்தில் உங்களை தேற்ற ஒருவரும் இல்லை. ஸ்தோத்திரம். தேற்றுவார்களுக்காக காத்திருந்தீங்க, பலவீனப்பட்டிருந்தேன், எல்லாரும் அலட்டி கொண்டாங்களே தவிர தேற்ற ஒருத்தரும் இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு சொன்னா, ஏசாயா 66:13 வாசிக்கிறோம், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தேற்றுகிற மேய்ப்பன். அல்லேலூயா. தேற்றுகிற மேய்ப்பன். அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நம்முடைய ஆண்டவர் இயேசு சொன்னா, யோவான் 14:16 வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அளிப்பி தருகிறேன் என்று சொன்னா, யோவான் 14:16 26 ஸ்தோத்திரம் 15:26 16:7 இந்த வசனங்களை இங்கே வாசித்து பாருங்க. பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களோடு கூட இருக்கும்படி தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்பி தருகிறேன் என்று சொன்னா, என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் என் மேய்ப்பர், நான் அவருடைய மந்தை, அவர் என்னை தேற்றுவார், என் குறைகளை நீக்குவார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், என் தேவைகளை சந்திப்பார், என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் மந்தை, அதனால என்னை தேவைகளை சந்திப்பார், என்னை நடத்துவார், என்னை ஸ்தோத்திரம் தேற்றுவார். அந்த ஆண்டவர் நம்ம என்னச்சுன்னா சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துவார். 5ஆம் வசனம் 4:5 பார்க்கிறோம், சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துவார், என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படும். அல்லேலூயா. தோத்திரம். அது 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். அல்லேலூயா. ஜீவன நாளை எதுக்கு தொடரும்? இதுவரையும் வேதனை தொடர்ந்துச்சு, இதுவரையும் துன்பம், இதுவரையும் கஷ்டம், இதுவரையும் வருத்தம், இதுவரையும் போராட்டம், இதான் தொடர்ந்து வந்தது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, உன் வாழ்க்கையில் நினச்சுன்னா பார்த்த துன்பத்தை அல்ல, நீ துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு இடா நன்மையானதை காண நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுவா, நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுவா. எல்லாரும் அப்படியே வாய்களை திறந்து எல்லாம் கத்தரை அப்படியே தோத்திரம் பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, இதெல்லாம் ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும், நான் அவருடைய மந்தை, அவர் என்னுடைய மேய்ப்பர், எல்லாம் சொல்லுங்க, நான் அவருடைய மந்தை, ஸ்தோத்திரம், அவர் என்னுடைய மேய்ப்பர், அதனால எனக்கு நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். என் தேவைகளை அவர் சந்திப்பார், என் தேவைகளை அவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. என் தேவைகளை சந்திப்பார், என் தேவைகளை சந்திப்பார். எல்லாரும் வாய்களை திறந்து அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை அன்பு சகோதர சகோதரிகளே, தகப்பன் தாய்மார்களும் சாமி தாழ்ச்சி அடைவதில்லை. உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார், உங்களை அவர் நடத்துவார், உங்களை அவர் தேற்றுவார், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தை ஆயத்தப்படுத்துவார். ஸ்தோத்திர. சத்துருக்களுக்கு முன்பாக நீங்க தலை கவிழ்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. இதுவரையும் துன்பத்தை கண்ட நீங்கள், இதுவரையும் வேதனையை கண்ட நீங்கள், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்.
நன்மையும் கிருபையும் தொடர விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சி அடையே, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையே. சொல்லுங்க 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 சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. இன்றைக்கு அந்த தேவையை சந்திப்பார், இன்றைக்கு அந்த குறைகளை நிறைவாக்குவார். இந்த அற்புதம் நடக்கும். இந்த 1ஆம் தேதியில கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வார். இந்த 1ஆம் தேதியில தேவன் ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். தேற்றப்படாதபடி ஒடுக்கப்பட்டு இருக்கிறீர்களா? காயப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்களா? தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்களா? ஆதரவற்று இருக்கிறீர்களா? அமை சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை ஆமை தேற்றுகிறவர், நடத்துகிறவர் நித்த நடத்துவா. மகா வறட்சியான காலை நடத்துவா. அம்மை புல்லுள்ள இடங்களை நடத்துவா. சமாதானத்தின் வழிகளை நடத்துவா. நீதியின் பாதைகளை நடத்துவா. நன்மை கிருபை தொடரும். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தய ஆயத்தப்படுத்துவா. நல்ல கைகளை தட்டி வாயை திறந்து எல்லாரும் நல்ல சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நம் மேய்ப்பர், நாவுடைய மந்தை, அவர் நம்மை ஒரு நாள் தாழ்ச்சி அடைய விடுவதில்லை. நன்றி. உமக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஜனத்தை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.